மதியம் லஞ்சுக்கு காரக்குழம்புக்கு ரச சாதத்துக்கு சூப்பரான சைடிஷ்டுங்க. வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரிய வாழைக்காய் ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி தோலை சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதில் உப்பு போட்டு கொஞ்சமாக வேக வைக்கணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, குழையக்கூடாது, உதிரி உதிரியாக வேணும். சீக்கிரமாக வெந்துடவும் செய்யும். பார்த்து வடிச்சிக்கோங்க. தண்ணி எடுத்துடணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், 5 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, அப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேங்காய்ங்க, பச்சை மிளகாய் 2 மிளகாய். எந்த அளவுக்கு வாழைக்காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வாழைக்காய்க்கு இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இது குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது தாளிசம் பண்ணிடலாம். வெந்துருச்சு, தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. கடாயில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்த பருப்பு கண்டிப்பாக போடுங்க, நல்ல மணமாக இருக்கும். அப்புறமா ஒரு வெங்காயங்க, சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை தழை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வாழைக்காவை ஆட் பண்ணிவிடணுங்க. வாழைக்காயில் தண்ணி வலுசாக இருக்கக்கூடாது, நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. வாழைக்காவை ஆட் பண்ணியாச்சு. மசாலாவும் போட்டு நம்ம கிண்டி மசாலாவோட பச்சை வடை பதிலையும் கிண்டி இறக்குனோம்னா சூப்பராக இருக்குங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டு நம்ம கிண்டி இறக்கி விடணும். அட்டகாசமான லஞ்சுக்கு சைடிஷ்டு ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரசத்துக்கு, சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அட்டகாசமான வாழைக்காய் பொரியல் ரெடிங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். யாருமே லைக் பண்ண மாட்டேங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கங்க. சூப்பராகிட்டு லஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் இருந்ததுன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க வாழைக்காய் பொரியல் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.